தாமதமான நாளிலே கூட கர்த்தருடைய ஆவியின் நமத்தில் பேசுவாராக. ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நமத்தில் இடைப்படுகிறார், நம்மோடு பேசுகிறார். போன சர்வீஸ்ல கர்த்தருடைய கூடாரத்தை தங்குகிறவன் யார், அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவன் யார் என்கிற செய்தி தொடர் செய்தியாக போன ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கொடுத்திருக்கிறோம். கடந்த வாரங்களில் அதிகாலை ஜெபங்களில் நிறைய செய்திகள். போன புதன்கிழமை சபையில அதை குறித்து 3 பட்டியல் கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்கு, அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிற தகுதி யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து நாளிலிருந்து கூட மறுபடியும் அதை குறித்து செய்திகள் அதிகாலையில் கொடுக்கப்படும். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு தேவ செய்தி உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு காலையில நேற்று நைட்டு தெரியல படிக்கும் போது கிடைத்த வார்த்தைகள், ஏற்கனவே அது தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தைகள், ரொம்ப முக்கியமானது, திருச்சபைகளுக்கு தேவையானது, அவசியமானது, அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. குறிப்பாக இந்த நாளில் ஜெப தியானத்திற்காக இந்த செய்தியின் தலைப்பு செத்த ஈக்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. டெட் ஃப்ளைஸா இங்கிலீஷ்ல செத்த ஈக்கள். செத்த ஈக்களை குறித்து இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக அறிந்து உணர்ந்து கேட்டு அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த மாதத்துல ஒரு 2 தேவ மனிதர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தை, நேற்று இரவு நினைக்கிறேன், அல்லது ஜாம நேரம் இருக்குல்ல, காலை அதிகாலையில இந்த வார்த்தை மறுபடியும் எனக்குள் வந்துகிட்டே இருந்தது. அந்த வார்த்தை தேவ சபையில சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவிக்குள் ஏவப்படுகிறேன். அதனால பிரசங்கியின் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அந்த செத்த ஈக்களை குறித்து ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பிரசங்கி புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவர் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இந்த இடத்துல நம்மோடு பேசுவாராக. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான வார்த்தை செத்து போன ஈக்கள், மரித்து போன ஈக்களை குறித்து ஆவியானவர் என்னோடு உங்களோடு நம்மோடு கூட பேசுகிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சபைகளுக்கு விரோதமாக, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமாக, இன்னும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி வருகிறதான செத்து போன ஈக்களை குறித்து நாம் படிப்பது மாத்திரமல்ல, தியானிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்திலே அப்படிப்பட்ட செத்துப்போன ஈக்களுடைய கிரியைகளையும் குணாதிசயங்களை தட்டி நம்ம எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கும் பொழுது செத்து போனதான ஈக்கள் பாருங்க, உயிரோடு இருக்கிற ஈ பத்தி சொல்லப்படாம செத்து போன ஈக்களை பற்றி ஞானி எழுதி வச்சிருக்கிறார். இந்த பிரசங்கி புத்தகத்தை எழுதியது யாரு? பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினது யாரு? நான் இல்லைன்றீங்களா? பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினது யார்? சரி, நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதினது யார்? உங்களுக்கு டவுட் இருக்கு பாருங்க. தாவீது, சாலமோனா? யாருக்கிட்ட? சாலமோன். அப்ப பிரசங்கி புத்தகத்தை எழுதினது யாரு? பவுலா? ஹோம்வொர்க் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்றேன். பதில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்க பதில் அடுத்த செக் பண்ணி சொல்லுங்க. செத்த ஈக்கள், உயிரோடு இருக்கிற ஈக்கள் வேற, செத்து போயிருக்கிற ஈக்கள் என்பது வேற. செத்து போன ஈக்களை எதற்கு கம்பேர் பண்ணி இந்த புஸ்தகத்தை எழுதின ஞானி கோட் பண்ணி சொல்றாரு என்பதை அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. புரிந்து கொள்ளணும். செத்து போன ஈக்கள் என்ன பண்ணுமா, தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மேல் பகுதி அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, செத்து போன ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாற்றம் எடுக்க வைக்கும், அந்த பரிமள தைலத்தை கெட்டு போக செய்யும். குறிப்பாய் புரிந்து கொள்ளுங்கள், செத்து போன ஈக்கள் அது சாத்தானுடைய குணாதிசயங்களுக்கு அடையாளம் சொல்லப்படுகிற ஒன்று.
செத்து போன ஈக்கள் அது சாத்தானுடைய குணாதிசயங்களுக்கும் சாத்தானுடைய ஆவிகளில் இருக்கிற சில ஆவிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து எழும்புகிற தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு கேரக்டர். நாம தான் இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனுஷனுக்குள் எழும்புகிற ஒரு விதமான குணாதிசயத்திற்கும் அவனுக்குள் எழும்புகிற ஒரு தவறான ஆவிக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை செத்து போன ஈக்கள். புரிந்து கொள்ளுங்கள். தைலக்காரன், இதுல இன்னும் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சோம்னா டாக்டர், கன்னடா பைபிள்ல கன்னடா பைபிள்ல வைத்தியனும் அப்படி போட்டிருக்கோம், வைத்தியனும் போட்டிருக்கோம். அது தமிழ்ல தைலக்காரன் போட்டிருக்கு. தைலக்காரனுடைய பரிமள தைலத்துல செத்து போன ஈக்கள் வீழாமல் இருக்க நம்ம ஜெபிக்கணும். எழுதி கொள்ளுங்க ப்ரொஃபெட்டிக் பிரேயர் பாயிண்ட். தைலக்காரனுடைய பரிமள தைலத்தில் செத்து போனதான மரித்து போனதான ஈக்கள் விழுந்து போகாமல் இருக்க நம்ம ஜெபிக்கணும். ஒரு அந்த ஈ சொல்லாம ஈக்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சிங்குலர்ல சொல்லப்படாம ப்ளூரல், ஒருமை சொல்லப்படாம பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. ಏಕ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ, ಬಹು ವಚನದಲ್ಲಿ செத்து ಹೋದಂತ ನೊಣಗಳು ஈக்கள் அப்படி போட்டிருக்கு. நொணான்னு போடாம நொணಗಳು, டெட் ஃப்ளைஸா, செத்து போன ஈக்கள். தைலக்காரன் யாரு? தைலக்காரன் யாரு? இக்காலத்துக்கு எடுத்து பார்த்தா பக்கத்து வருஷம் நீங்க தான் தைலக்காரன், நீங்க தான் தைலக்காரன். பரிமள தைலம் என்பது ஃப்ராக்ரன்ஸ், அதாவது நல்ல வாசனை தரக்கூடிய ஒன்று பரிமள தைலம். அது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அப்ப எனக்குள் இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு தேவ சபைக்குள் இருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை. அப்ப தைலக்காரன், ஒரு சபை எடுத்துக்கொண்டால் ஒரு சபையை நடத்துகிற ஒரு மைப்பன் ஒரு தைலக்காரனுக்கு அடையாளம் சொல்லலாம். ஒரு குடும்பத்தை எடுத்தா ஒரு குடும்ப தலைவன் அல்லது தலைவிமார் அந்த குடும்பத்திற்கு தைலக்காரன் என்று சொல்லலாம். தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொண்டால் நாம் எல்லாரும் தைலக்காரர்கள் தான். தைலக்காரன் என்பது ஒரு மனிதனை, ஒரு குடும்ப தலைவர் தலைவி, ஒரு சபையுடைய தலைவரை காட்டக்கூடியது தைலக்காரன். பரிமள தைலம் என்பது அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அது பரிசுத்தமான ஜீவியம். அல்லேலூயா. தைலக்காரன் என்றால் யாரு? இந்த பாட்டில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்குள்ள இருக்கு பரிமள தைலம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இது பரிமள தைலம். இந்த தைலத்துக்கு யார் கையில இருக்கு? தைலக்காரனுடைய கையில இருக்கு, டாக்டர் கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. பரிமள தைலம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வு, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கை, தேவ பிள்ளைகளின் வாழ்வு, ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கை தான் பரிமள தைலம். பரிமள தைலம் என்பது அது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை காட்டுது, பரிசுத்தமான வாழ்க்கை காட்டுகிறது, அன்பின் வாழ்க்கை காட்டுகிறது, அது விசுவாச வாழ்க்கை காட்டுகிறது, அது நற்குணங்களால் நிறைந்திருக்கிறதான ஒரு நல்ல ஒரு வாழ்வை காட்டுகிறது. பரிமள தைலம் விலையேறப்பட்ட ஒரு பொருள். பரிமள தைலம் விலையேறப்பட்ட ஒரு பொருள். இன்னொரு புரிந்து கொள்ளணும், பைபிள் கூட ஒருத்தர் பரிமள தைலத்தை ஒருவருடைய காலில் ஊற்றினாங்க. யாரும் பேரு? பரிமள தைலத்தை எந்த மரியாள்? எந்த மரியாள் ஏசப்போட காலில் பரிமள தைலத்தை ஊற்றினார்கள்? அது யோசிக்கிறீங்க, இவங்களா இருக்கலாமா, அவங்களா இருக்கலாமா? இது ஒரு ஹோம்வொர்க். அடுத்த வாரம் நீங்க சொல்லணும். பிரசங்கி புத்தகத்தை எழுதுனது யாரு? அடுத்து பரிமள தைலத்தை ஊற்றினது யாரு? சாலமோன். சரியான பதிலா? இது நான் சொல்லிட்டு அப்படியே பதில் நான் சொல்லிட்டேன். அதுல நீங்க எந்த பதில் சொல்றேன்னு யோசிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்ற, அது சொல்லியாச்சு. அப்ப பரிமள தைலத்தை பத்தி கண்டுபிடிக்கணும். பரிமள தைலத்தின் ஊற்றுதல் என்பது ஆராதிக்கிற ஒரு வாழ்வு, ஆராதனை செய்கிற ஒரு வாழ்வு. பரிமள தைலத்தை ஊற்றான விலையேறப்பட்ட பொருளை இயேசுவின் பாதத்துல ஊற்றி ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட், நல்ல ஒரு ஸ்திரீக்குள்
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலியாரா முதல் யாரு, செகண்ட் யாரு, அதெல்லாம் அடுத்த செக் வசனப்புறம் கூட இப்ப காண்பிச்சா இப்ப அதுக்கு எல்லா சார்பில் யாரையும் ஒரு உத்தரவாதம் எடுத்து நீங்க சொல்லலாம், எல்லாரையும் நீங்க காப்பாத்தலாம் நினைச்சா. எந்த வசனம்? வசனத்தை அப்புறம் முடிச்சிருங்க. பாருங்கள், பரிமள தைலம் ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பத்துல பரிமள தைலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு குடும்பம் அந்யோன்யமா சந்தோஷமா சமாதானமா அன்பா இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது பரிமள தைலம். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை என்ன பண்ணும்? ஒண்ணு, அது நாரி போக செய்யும், நாரி போக பண்ணும். ரெண்டாவது, அதை கெட்டு போக பண்ணும். அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கை நாரி போகாமலும் கெட்டு போகாமலும் இருக்க வேண்டுமானால் இந்த தைலத்துக்குள்ள, பரிமள தைலத்துக்குள் எது விழக்கூடாது? எந்த ஈக்கள்? செத்து போன ஈக்கள் விழக்கூடாது. நான் எப்போ ஒரு முறை ஏதோ ஒண்ணு பார்த்த, ஒரு ஈக்குள்ள ஒரு ஆவி வந்துடும், அந்த ஆவி போய் அவங்களை கடிக்கிற மாதிரி ஒரு இதுல ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்து, ஒரு படமா அது. ஆனா நான் படம் பார்க்கல, ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொல்றது, ஏதோ சொல்லுவாங்க ட்ரைலரா என்னன்னு தெரியாது, இதுல ஒரு நியூஸ்லயே அதுல தெரியல. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, மாஸ்டர் பிளான் ஈக்குள்ள, அது ஒரு ஈக்குள்ள அசுத்தாவி இருப்பதா ஏன் சொல்றது, ஆவி போது அந்த ஆவி போய் கடிக்கிறது. ஆமா, எப்படி ஒரு ஈ வச்சு படம் எடுத்திருக்கிறாங்க. ஆனா நல்லா புரிந்து கொண்டோம், அந்த ஞானி சாலமன் ஆல்ரெடி பல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த புஸ்தகம் வாசித்தது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அந்த ஈ வரத்துக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஞானி அந்த படத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஆனா இது கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஈ இல்ல, செத்து போய் கிடக்கிற ஈ. அங்க அப்படிதான் இருக்கு. கிராபிக்ஸ், ஆமா, கிராபிக்ஸ்ல பண்ற ஈ இல்ல, செத்து போய் கிடக்கிற ஈக்கள். அந்த ஈக்கள் எதை காட்டுது? சாத்தானின் குணாதிசயங்கள். அந்த ஈக்கள் சாத்தானுடைய ஆவிகள், அந்த ஈக்கள் சாத்தானுடைய செயல்கள். புரிந்து கொள்ளுங்கள், சாத்தானுடைய குணாதிசயம், குணாதிசயங்கள், சாத்தானுடைய சுபாவங்கள், சாத்தானுடைய ஆவிகள் தான் ஈக்கள். அந்த ஈக்கள் என்ன என்பதை நீங்க அதை பார்த்து தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிட்டா, ஒரே ஒரு ஆன்சர். சிலர் திட்டிருக்கீங்க, திடீர்னு சொல்லி ஏதோ பேசியிருப்பாங்க, வாயில் நம்ம ஒரு வார்த்தை இருக்கும், என்ன மாதிரி பேசாத, நாய் மாதிரி பேசாத, நம்ம வாயில ஒரு வார்த்தை பேசிருக்கே தெரியல, அதுலயே அந்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை அதுல சொற்ப மதியினம் அப்படின்றது, மதியினம், செத்த ஈக்கள். அது ஒன்று மதியினம் அப்படின்னா முட்டாள்தனமா. அதுக்கு முட்டாள் மாதிரி பேசாத சொல்லியிருக்கீங்களா? அந்த முட்டாள் அதாவது உங்க டிக்ஷனரியில இல்ல, இங்கிலீஷ்ல என்ன சொல்ற முட்டாளுக்கு? பைபிள் என்ன இருக்கு மதியினத்துக்கு? லிட்டில் ஃபாலி. ஃபூல்னா முட்டாள். பிளடி ஃபுல்னா செல்வ தண்ணி வச்சா அந்த பேச்சு வரும். எங்க அப்பா எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறாரா, பிளடி ஃபுல், நான்சென்ஸ், இடியட், ஹாப்லெஸ் ஃபெலோ இப்படின்னு எங்க அப்பா திட்டுவார் தண்ணி அடிச்சாருன்னா. அப்போ இப்ப எப்படின்னு தெரியாதுல்ல. அது சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது குணாதிசயம். நான்சென்ஸ் தான் அது முட்டாள்தானா? சரி, நீங்க யாராச்சும் பார்த்து முட்டாள் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? முட்டாள் மாதிரி பேசாத. நீ பேசிருக்கீங்களா? அப்ப முட்டாள் முட்டாள் மூலவரசி இல்லாத, அறிவில்லாதவன். சிஸ்டர் யாரே பார்க்கலாம் சிஸ்டர்,
முட்டாள் என்றால் முட்டாள்னா என்ன சொல்லுங்க, யாருக்கு தெரியலையா? அதான் நான் சொல்றேன். முட்டாள் என்றால் முட்டாள். அங்க செத்த ஈக்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை முட்டாள்தனம். உண்மையான முட்டாள் யாரு? உண்மையான முட்டாள் யாரு? யார சொன்ன சொல்லுமா? அப்படி சொல்றாங்க. உண்மையான முட்டாள் யார்? கரெக்டா பதில் வீர சொல்லுங்க. செத்த ஈக்கள் சார். உண்மையான முட்டாள் ஈஸியா சொல்லுவாங்க. உண்மையான முட்டாள் யாரு? நான் சொல்லுங்க. அதுல ஆனஸ்டா சொல்லிருக்கலாம். கை தட்டுங்கப்பா, கரெக்டா சொல்றாங்க. பாருங்க, நீங்க தட்டுற தட்டு செத்தை கூட எடுத்து வந்துடும். நீங்க தட்டுற தட்டு சாத்தான் தான் உண்மையான முட்டாள். அல்லேலூயா. சாத்தானுடைய குணாதிசயம் முட்டாள். அவன் யாரு? பெரிய முட்டாள். பெரிய முட்டாள். சாத்தான் யாரு? பெரிய முட்டாள். அப்போ செத்த ஈக்கள் எதை காட்டுனா முட்டாள்தனம் அல்லது மதியினம். பைபிள் சூப்பரா இருக்கு. மதியினம் அப்படி சொன்னா யாருக்கும் தெரியல, சிலருக்கு புரியாது. முட்டாள், முட்டாள் அப்படி சொன்னா சில பேருக்கு புரியுது. அப்ப முட்டாள்தனமா ஒரு மனுஷனுடைய நினைவில் செயல்பட்டு அவனை முட்டாளை மாற்றத்துக்கு ஒரு ஸ்பிரிட். அப்போ அதுக்கு முட்டாளை யார் தெரியல? இன்னொரு பதில் சொல்ற பாருங்களேன். சரி, இது பார்த்தலாம். இப்போ இது பரிமள தைலம், நான் தைலக்காரன். இப்போ இதுல செத்து போன ஈக்கள் யாரும் அது வந்து பறந்து வந்து அதுல விழுவே. ஏன் செத்து போயிருக்கு? செத்து போன அதுல இருந்து எப்படி ஜம்ப் பண்ணி விழும் இல்லையா? செத்து போன ஈ தானே விழுமாதுல விழ. அப்ப செத்து போன ஈய யாரு? யாராவது ஒரு தூக்கிட்டு வந்து அந்த பரிமள தைலத்துக்குள் போட்டா அது விழும். தூக்கிட்டு வந்து போடுறவன் யாரு? அத்தாமா முட்டாள். இன்னைக்கு செய்திய தலைப்பு என்ன? வீட்டுல போய் யாரையும் பார்த்து என்ன சொல்லக்கூடாது? வீட்டுல சொல்ல பார்த்து என்ன திட்டக்கூடாது? எம்ஜிஆர் முட்டாள் ஒரு பாட்டு இருக்குல்ல, சொல்லுவாரு, நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு ஒருத்தர் பாட்டு. யார் பாடுங்க சிஸ்டர்? யார் பாடுங்க? தெரியல. யார் பாடுது? யார் பாடின நம்பிக்கை தான் சார். என்ன சொல்ல வரீங்க? சந்திரபாபு யாரு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல. பாட்டு பாருங்க கேட்டுக்குது. நான் ஒரு முட்டாள். ஆனா லேட்டஸ்ட் அது முட்டாளுக்கு லேட்டஸ்ட் வேர்டு லூசு. அப்படித்தானே? லூஸ் தானே பைத்தியம். சரி, அது எப்படி இருக்கட்டும். பைபிள் சொல்லுகிறது புரிந்து கொள்ளுங்கள். செத்து போன ஈக்கள் பரிமள தைலத்துக்குள் விழுந்தா. ஆனா அந்த பரிமள தைலம் செத்து போன ஈக்கள் அனுப்புறதுக்கு வேலை யாரு? பிசாசு, சாத்தான். உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ள பரிமள தைலமா இருக்கிற அன்பின் வாழ்க்கை, அந்யோன்யம் உள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை, இந்த பரிமள தைலத்துக்குள் அந்த செத்துப்போன ஈக்களாகிய முட்டாள்தனத்தின் ஆவி, மதியினத்தின் ஆவி விழாமல் இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, தைலக்காரர்களே, நீங்கள் எல்லாரும் தைல டாக்டரு, நம்ம எல்லாம் தைலக்காரர் டாக்டர், வைத்தியரும் அப்படின்னு போட்டு பைபிள்ல டாக்டராக நம்ம என்ன பண்ணணும்? இப்போ செத்து போற ஈக்கள் இதுல விழாமல் இருக்குன்னா தைலக்காரர்கள் என்ன பண்ணணும்? சத்தத்தை உயர்த்தி மூடி போடணும். அப்போ மூடி போடுறது ஃபர்ஸ்ட் கண் தெரியணும். கண் தெரியாம மூடி எடுத்து போட முடியுமா? இல்ல, மூடி மூடி இருக்கணும். கண்ணு தெரிஞ்சா மூடி போச்சுன்னா முடியாது இல்லையா? ஆமா, நான் என்ன சொல்றேன், மூடி இருக்கு, பரிமள தைலம் இருக்கு. கண் தெரியாத ஒருத்தனால மூடி போட
முடியாது. பக்கத்துல குருடன் மூடி போட முடியாது. தைலக்காரன் குருடனா இருந்தா தம்பி சொன்ன மாதிரி மூடி காணாம போட்டுருவான். அப்ப புரிந்து கொள்ளுங்க. யோவான் 11:2 யோவான் 11:2 எழுதப்பட்டிருக்கு. அந்த மரியாள் யாரு? லாசருடைய சகோதரி, பரிமள தைலத்தை ஊற்றினவள். அப்படி வசனம் இருக்கா? கை தட்டுங்க. நல்லா பதில் சொல்லிட்டா. காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பரிமள தைலத்தை காப்பாற்ற அழைக்கப்பட்ட காவல்காரன் என்பதை மறந்து விடாதீர்கள். இது கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனம். பரிமள தைலத்தை, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பரிமள தைலத்தை, ஒரு சபையில் இருக்கிற பரிமள தைலத்தை, ஒரு வாலிபனுக்குள் இருக்கிற பரிசுத்த வாழ்க்கையை, ஒரு சிறு பிள்ளைக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை காப்பாற்றுவதற்காக அழைக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தைலக்காரன். எனக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை, எனக்குள் இருக்கிற கடவுள் கொடுத்த அன்பின் வாழ்க்கையை நான் காப்பாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள் இருக்கிற பரிமள தைலத்தையும், சபைக்குள் இருக்கிற பரிமள தைலத்தையும், தேசத்தில் காணப்படுகிற தேவ ஜனங்களுடைய குடும்பங்களுக்குள் இருக்கிற பரிமள தைலத்தை காப்பாற்ற அழைக்கப்பட்ட ஒரு காவல்காரன். அவன் தான் தைலக்காரன். அவன் தான் ஒரு ஸ்தானாதிபதி. அப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் இடத்துல ஒரு தேவ மன்றிற்கு ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார், தைலக்காரை எச்சரிக்கவும் பரிமள தைலத்தை காப்பாற்றவுமே இந்த வருஷத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசனமான வார்த்தை எழுதிக் கொள்ளுங்கள். தைலக்காரை எச்சரிக்கவும் பரிமள தைலத்தையும் காப்பாற்றுகிறவனே காவல்காரன், ஜாமக்காரன், தீர்க்கதரிசியானவன். அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் நம்முடைய பாரத தேசத்தில், நம்முடைய பெங்களூர் பட்டணத்தில் பிறக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பெங்களூர் பட்டணத்தில் பிறக்க பண்ணுகிறார். ஆகவே தைலக்காரர்களை எச்சரிக்கணும். சபையில் நடத்தக்கூடிய ஊழியக்காரர்களை எச்சரிக்க வேண்டும். குடும்ப தலைவர்கள், தலைவிகளை எச்சரிக்க வேண்டும். பரிமள தைலமாகிய நல்ல ஒரு நறுமணம் நிறைந்த பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை காப்பாற்ற நாம் கண் விழித்தவர்கள் இருக்கணும். நான் உங்களோடு சொன்னேன், தைலக்காரன் குருடனா இருக்கக்கூடாது. என்ன அர்த்தம்னா, கண் திறக்கப்பட்ட தைலக்காரர்கள் அவசியம். நீங்கள் கண் திறக்கப்பட்ட ஒரு காவல்காரனாக, அல்லது கண் திறக்கப்பட்ட ஒரு தைலக்காரனாக, கண் திறக்கப்பட்ட ஒரு வைத்தியனாய், கண் திறக்கப்பட்ட ஒரு மருத்துவனாய், கண் திறக்கப்பட்ட ஒரு டாக்டரா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த தேவ சபையில் இருக்கிற நாம ஒவ்வொருவரும் தைலக்காரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம். ஆகவே தூங்குகிற தைலக்காரனாக அல்ல, கண் பிடுங்கப்பட்ட தைலக்காரனாக அல்ல, குருடனா இருக்கிற தைலக்காரனாக அல்ல, கண் திறக்கப்பட்ட ஒரு தைலக்காரனாக இருக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கண் திறக்கப்பட்ட ஒரு தைலக்காரியாக, தைலக்காரனாக இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பரிமள தைலத்துக்குள்ளே ஏதோ ஒரு செத்து போன ஈ விழுந்திருக்கிறதே, ஏதோ செத்த ஈக்கள் விழுந்திருக்கிற, மதியினம் என்ற ஈ விழுந்திருக்கலாம், கண்களின் இச்சை என்கிற ஈ விழுந்திருக்கலாம், மாம்சத்தின் இச்சை என்கிற ஈ விழுந்திருக்கலாம். இதோ இந்த பெருமை என்கிற ஈயானது அந்த செத்து போன ஈக்குள்ள லௌகிக காரியங்கள், உலகத்தின் ஆவிகள், சத்ருவால் பிசாசால் அனுப்பப்பட்ட உலக ஆவிகள், அந்த ஆவிகள் இது செத்து போன ஈக்களுக்கு அடையாளம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஈக்கள் பரிமள தைலத்தில் விழுந்து போனார். கண்டிப்பா சொல்றேன், இனி என்ன பிரதர் நடக்கும் கேட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருத்தத்தோடு கூட நான் சொல்லுகிறேன், எந்தெந்த தைலக்காரனுடைய பரிமள தைலத்துல செத்த ஈக்கள் விழுகிறதோ அந்த ஈக்கள் நாற்றம் எடுக்கும். அந்த ஈக்கள் கெட்டு அந்த தைலம் நாற்றம் எடுக்கும். அந்த பரிமள தைலம் கெட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நாட்களுக்கு முன்னாடி மதியினத்துக்கு இடம் கொடுத்தால், இந்த செத்து போன ஈக்களுக்கு தேவ பிள்ளைகள் இடம் கொடுத்தால், செத்த ஈக்களுக்கு என்னை போன்ற ஊழியர்கள் இடம் கொடுத்தால் அவருடைய பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போகும். ஆனா பைபிள் கடவுள் துர்வாசனை போட்டிருக்க ஒரு வேர்டு, கெட்ட ஒரு நாற்றத்தை எடுக்கக்கூடிய. அது என்ன அர்த்தம்னா, சாட்சி இல்லாம போயிடுவாங்கன்னு அர்த்தம். அவங்க சாட்சி இழந்து போவாங்கன்னு அர்த்தம். பரிசுத்தத்தை இழந்து போவாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு தேவன் கொடுத்த அன்பின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை இழந்து போவாங்கன்னு அர்த்தம். எதுங்க செத்து போன ஈக்கள்? நம்ம செல்போன்ல பார்க்கக்கூடிய தவறான காரியங்கள், அது செத்த ஈக்கள். மதியினம், ஞானம் இல்லாமல் இருக்கிற ஒரு காரியம் மதியினம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன்,
இன்னைக்கு கர்த்தருடைய ஆவின்னு சொல்றாரு, இயேசுவின் நாமத்தில் பதிவு செய்யற இது ஒரு தேவனுடைய அன்புன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இது ஒரு தேவனுடைய அன்புன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இது பரிமள தைலத்தை வைத்துக் கொள்ளுங்களா. அப்ப இந்த பரிமள தைலத்துல சத்துரு இந்த பரிமள தைலத்துக்குள் அந்த செத்த ஈக்களை போடாமல் இருக்க வேண்டுமானால் போட முயற்சித்தாலும், அப்படி போட்டாலும் கூட இதுக்குள் அந்த செத்துப்போன ஈக்களாகிய மதியினம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் சத்துருவின் அனுப்பப்பட்ட ஆவிகள் இந்த பரிமள தைலமாக இந்த குடும்பத்துக்குள் விழாமல் இருக்க வேண்டுமானால், சபையாக இந்த பரிமள தைலத்துக்குள் விழாமல் இருக்க வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கைங்கிற நம்முடைய வாழ்வுங்கிற அந்த பரிமள தைலத்துக்குள் இந்த செத்துப்போன ஈக்களாகிய சாத்தானுடைய குணாதிசயங்கள், சாத்தானுடைய செயல்கள், சாத்தானுடைய கிரிகள், சாத்தானுடைய ஆவிகள் விழுந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், தைலக்காரனாக இருக்கிற நான், தைலக்காரனாக இருக்கிற நீங்கள், நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரின் அன்பை கொண்டு அந்த பரிமள தைலத்தை மூடி வைத்தால், கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷம் இந்த அன்பினாலே பரிமள தைலத்தை காப்பாற்றுகிறவர்களை கர்த்தர் தேடுகிற வருஷம். இந்த இடத்துல கர்த்தர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு உண்மையான தைலக்காரராக இருந்தால் இந்த பரிமள தைலத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த பரிமள தைலத்தை காப்பாற்றுவதற்கு கல்வாரி சிலுவையின் அன்பை நீங்கள் உங்கள் கண்களில் சுமந்து, கல்வாரி சிலுவையின் அன்பை உங்கள் சிந்தையில் சுமந்து, கல்வாரி சிலுவையின் அன்பை உங்கள் உள்ளத்தில் சுமந்து, அந்த சிலுவையின் அன்பின் நிமித்தமாக பரிமள தைலத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். ஆகவே இந்த அன்பை தூக்கி பரிமள தைலத்துல போட்டுட்டா, மூடிட்டா, அன்பு என்கிற மூடிய பரிமள தைலத்தை கவர் பண்ற ஒரு மனுஷன் தான் உண்மையான தைலக்காரன் அல்லது கண் விழித்திருக்கிறவர். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, செத்துப்போன ஈ இது மேல விழுந்தா பரிமள தைலத்துக்கு உள்ள போமா? போவாது. ஏன் போவாது? எந்த மூடி? இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே மூடப்பட்டிருந்தால் பரிமள தைலம் நாற்றம் எடுக்காது. அதாவது நாற்றம் சொல்றது துர்வாசனை வராது. அந்த பரிமள தைலம் கெட்டு போகாது. ஆமென். அப்படின்னு கரைப்படாது. அது துர்வாசனை சாட்சி இழந்து போக மாட்டோம். நமக்குள் இருக்கிற வாழ்க்கை சத்துருவால் அபகரிக்க முடியாது. நமக்குள் இருக்கிற வாழ்க்கை அது ஓபன் பண்ணா, நான் சொல்றேன், அது ஓபன் பண்ணும்போது பரிமள தைலத்துடைய வாசனை, அதாவது என்ன வாசனை? கிறிஸ்து என்கிற வாசனை மற்றவங்களுக்கு தருவோம். கல்வாரி சிலுவையின் அன்பு என்கிற வாசனை மற்றவங்களுக்கு தருவோம். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியவராய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். எவ்வளவு பேர் சீரியஸ் எடுக்க போறீங்க? இந்த வருஷம் பரிமள தைலத்தை காப்பாற்ற என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னது மாத்திரம் தெரியாது. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பரிமள தைலத்தை குறித்து சாத்தன் திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து சாத்தன் திட்டம் வைத்திருக்கிறார். நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் இப்ப பார்க்கும் பொழுது வாலிப பிள்ளைகளை கவனித்து பார்க்கிறேன். யாரெல்லாம் தேவனுடைய அன்பினால் மூடப்படாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய அன்புக்கு இடம் விடாமல் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பிசாசுக்கு திறந்து வைத்திருக்கிறாங்களோ, தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை அசுத்த ஆவிகளுக்கு திறந்து வைத்திருக்கிறாங்களோ, தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை செத்து போன ஈக்கள் என்று சொல்லப்படுகிற மதியினத்திற்கும், செத்து போன ஈக்கள் என்று சொல்ல முட்டாள்தனத்திற்கும், செத்து போன ஈக்கள் என்று சொல்லப்படுகிற சாத்தானுடைய குணாதிசயத்துக்கும், சாத்தானுடைய செயல்களுக்கும், சாத்தானுடைய கிரியைகளுக்கும், இன்னும் இச்சைகளுக்கும், சாத்தானின் இச்சைகள் என்பது செத்து போன ஈக்கள். அப்படிப்பட்ட இச்சைகளுக்கு பரிசுத்த வாழ்வார்கிற பரிமள தைலத்தை, அந்த தைலத்துடைய மேல் பகுதி தேவன் அன்பால் மூடப்படாமல் அவனுடைய இருதயம் அவனுடைய இருதயம் இப்படி திறந்து வைத்திருந்தால், நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கண்டிப்பா செத்து போன ஈக்களுக்கு இதுக்குள்ள விழுந்துடும், துர்வாசனை வந்துடும், அந்த பரிமளத்தில் கெட்டு போகும். வருத்தத்தோடு வேதனோடு சொல்றேன், அநேக வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் தங்களுடைய கற்பை எழுந்து போவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசனமான ஜெப குறிப்பு எழுதிக் கொள்ளுங்கள். அநேக வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக சரி, தேவனுடைய அன்பினால் மூடப்படாமல் சாத்தானுடைய இச்சைகளுக்கும், செல்போனில் காட்டப்படுகிற ஆபாச காரியங்களுக்கும், அசுத்த ஆவிகளுக்கும், செத்த ஈக்கள் இருக்கிற மதியினத்திற்கும், சாத்தானுடைய கிரியைகளுக்கும் திறந்து வைத்திருந்தால், இந்த வருஷத்திலிருந்து ஏற்கனவே நிறைய நடந்துச்சு,
இந்த வருஷத்திலிருந்து லிவிங் டுகெதர், ஆண் பெண்ணோடு பெண் ஆணோடு போகிறது வருது படுகிறது சகஜம். இஷ்டாந்த வாழ்ந்துல வெட்டிக்கலாம், அந்த மாதிரி போயிட்டு இருக்க இந்த உலகத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிமள தைலம் நிறைந்த உள்ளம், பரிமள தைலம் நிறைந்த உள்ளம் தேவனுடைய அன்பினால் மூடுவதற்கு நீங்கள் வேண்டும் என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். அப்படி நம்ம ஆயத்தமா இருந்தால் அத பரிமள தைலத்தை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இயேசுவின் நாமத்தை சொல்ற அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். கற்பை விழுந்து போவாங்க, பாவத்துல விழுந்து போவாங்க, இச்சையில விழுந்து போவாங்க. இதை சொல்லும் பொழுது வருத்தமான இன்னொரு காரியத்தை பதிவு செய்கிறேன். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைப்பு அங்கீகாரம் பெற்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரரை பற்றி கர்த்தர் காண்பிக்கிறார். ஏற்கனவே இது பேசப்பட்ட அநேக செய்திகள் உண்டு, இருந்தால் இன்றைக்கு காட்டப்படுவதில் சொல்ற எந்தெந்த ஊழியக்காரன் தேவனுடைய அன்பினாலே தன்னை காத்துக் கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவருடைய பரிமள தைலம் விபச்சாரத்தில் விழுந்து போகும் கர்த்தர் சொல்றாரு. வேசித்தன திருமணம் ஆகாமல் இருந்தால் வேசித்தனத்திற்கும், திருமணம் ஆயிருந்தால் விபச்சாரத்தில் விழுந்து போவாங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இது உங்ககிட்ட கர்த்தர் பேசுறதுக்கு என்கிட்ட கர்த்தருக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நாம நினைச்சோம்னா அந்த ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் தேவனுடைய அன்பினாலே கண் விழித்து கண்ணீர் வடித்து இரவும் பகலும் என்று பாகாமல் கர்த்தரின் அன்பினாலே இந்த பரிமள தைலத்தை மூடி வைக்க கர்த்தருடைய முன்குறித்து தம்பிகளை முன்குறித்திருக்கிறார், சகோதரர்களை முன்குறித்திருக்கிறார். என் அன்பு தங்கச்சி சகோதரி, தேவ பிள்ளைய தாயே, அக்கா, கர்த்தருடைய முன்குறித்து வச்சிருக்கிறார். நீங்கள் அஜாக்கிரதை இருந்தால், நீங்கள் கண் விழித்திராமல் தூங்கி கொண்டிருந்தால், நான் சொல்றேன் உங்கள் நிமித்தமாகவே அநேக பரிமள தைலம் கெட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். நீங்கள் கண் விழித்து காவல் காத்தால், கண் விழித்து பரிமள தைலத்தை காவல் காப்பேன், பரிமள தைலத்தை காப்பாற்றுவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட இன்னைக்கு கர்த்தரோடு பேசுகிறார் என்கிற ஒரு அங்கீகரிப்போடு கூட கர்த்தர் நேரடியாக பேசிட்டு இருக்கிறார் என்கிற உணர்வோடு நீங்கள் ஒப்பு கொடுத்து பரிமள தைலத்தை காப்பாற்றுவதற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஏன்னா நம்ம வீட்டில் கூட பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்க சரி, எல்லாருக்காக நம்ம போராடணும். எல்லாருடைய பரிமள தைலத்துக்காக காப்பாற்றப்படணும். எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சாத்தானுடைய செயல்கள் விழக்கூடாது. கர்த்தர் தீர்க்க தரிசனமா ஒரு சிலர்கிட்ட பேசுகிறாரு, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், அப்படியே எழுதுன்னு இருக்கலாம். நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். அந்த வசனம் ஆப்பிட்டு கேட்கிறோம். அந்த வசனம் இந்த 2 வார்த்தை இருக்கு. ஞானத்திலும் கனம் பெற்றவனை சொற்பம் அதிகம் செய்யும். முட்டாள்தனம் என்பதற்கு ஒரு வார்த்தை ஞானம் இல்லாமல் நடப்பது. ஏன்னா ஞானத்தை கெடுப்பது, தேவன் கொடுத்திருக்க கனத்தை கெடுத்து போடுவது முட்டாள்தனம். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு ஸ்தானம், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு உயர்வு, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு ஸ்தலம், அந்த ஞானம், அந்த கனம், ஞானத்தையும் கனத்தையும் கெடுக்கிற ஒரு ஆவி மதியினம். அந்த மதியினம் என்பது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனம் என்பது செத்து போன ஈக்களில் ஒன்று. நீங்க ஜெபிக்கணும் பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஞானம் இல்லாமல் செயல்படுறதுதான் காரணம். அவர் ஞானத்துக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆகியவர்களோடு பேசினாங்க. கண்களை மூடிக்கொள்வோம். யாருக்கிட்ட கர்த்தர் பேசினாங்களோ பேசியிருக்கிறாரோ அவங்க மட்டும் ஒரு கருத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. அதாவது தைலக்காரனை எச்சரிக்கணும், பரிமள தைலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு கர்த்தர் யாருக்கிட்ட பேசினாரோ உங்க மனசாட்சிக்கு தெரியும், அவங்க மாத்திரம் கையை உயர்த்திக் கொள்ளுங்க. அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கையை உயர்த்திக் கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு பேசுறீங்க. செத்து போன ஈக்கள் தைலக்காரனை பரிமள தைலத்தில் விழுந்து அதை நாரி போக செய்யுமே, அதை கெட்டு போக செய்யுமே. என் மகளே, எத்தனை நாட்கள் நீ தூக்கத்தை கடவுளுக்கு கண்ணை மூடிக்கொண்டதனால அந்த நேரத்தில் எத்தனையோ பரிமள தைலம் நாற்றம் எடுத்தது, எத்தனையோ பரிமள தைலம் கெட்டு போனது என்று சொல்லி உன்னை குறித்து கர்த்தர் துக்கப்படுகிறார். என் அன்பு மகனே, மகளே,
உங்களை குறித்து கர்த்தர் என்னையும் சேர்த்து சொல்ற பல முறைகள் பரிமள தைலத்தை காப்பாற்ற வேண்டிய நான், பரிமள தைலத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்க, நாம சரியான அளவுக்கு கண் விழித்து செயல்படாத நிமித்தமாக அநேக பரிமள தைலங்கள் நாற்றம் எடுத்ததே, துர்வாசனைக்கு போனதே, அது கெட்டு போனதே, சாட்சி இழந்து போனதே. கர்த்தர் சொல்றாரு, சிலர் செத்து போனதுக்கு காரணம் நாம தான். நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், செத்த ஈக்கள் எந்த பரிமள தைலத்தில் விழுகிறதோ அந்த பரிமள தைலமுடைய வாழ்வு கெட்டு போகும், நாரி போகும். அதுக்கு ஒரு வார்த்தை என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா செத்து போவாங்கன்னு அர்த்தம். செத்த ஈக்களுடைய குணாதிசயம் என்ன? மற்றவங்களை சாகடிப்பதுதான். நிறைய பேர் செத்து போய் கிடக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. சில பேர் சரீர பிரகாரம் தூக்கில் தொங்கி செத்துட்டாங்க, நெருப்பு குறித்து செத்துட்டாங்க. காதல், மோகம், இச்சை, பாவத்துக்கு இடம் கொடுத்து செத்து போய்விட்டார்கள். விஷத்தை குறித்து செத்து போய்விட்டார்கள். அதுக்கு காரணம் யாரு? பரிமள தைலத்துடைய தைலக்காரன் அஜாக்கிரதை இருந்ததுதான காரணம். என் வாழ்க்கை கெட்டு போக கூடாது, என் வாழ்க்கை நாரி போடக்கூடாதா, நான் தான் தேவன் அன்பினால் என்னுடைய பரிமள தைலத்தை என் வாழ்வை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு உங்களோடு நம்மோடு பிரத்யேகமாக தனிப்பட்ட விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற மாத்திரம் ஒன்று, நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளணும். இரண்டாவது, நம் நிமித்தமாய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பரிமள தைலமுடைய வாலிபர்களை காப்பாற்றணும். தங்கச்சி கர்த்தரும் கூட பேசிட்டு இருக்கிறாரு, தம்பி கர்த்தரும் கூட பேசிட்டு இருக்கிறாரு. நாற்றம் எடுத்த வாழ்வு உன்னுடைய வாழ்க்கை, கெட்டு போன வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை. அதுல இருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார்ல, என்ன தூக்கி எடுத்தார்ல, உங்களை தூக்கி எடுத்தார்ல. இந்த நாள்ல இருந்து சாகர வரைக்கும் நான் செயல்பட வேண்டுகிறேன், சாகர வரைக்கும் செயல்படுவேன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்களே. நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, என்னோடு எங்களோடு பேசின ஒரு வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளை திட்டமும் தெளிவுமாய் ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். செத்த ஈக்கள் பரிமள தைலத்தில் விழுந்து போனால் யாருக்குள் அந்த செத்து போன ஈக்கள் விழுகிறதோ அவங்க சாட்சி இழந்து போவாங்க, கடவுளை விட்டு தூரம் போயிடுவாங்க, அவங்க வாழ்க்கை கரப்பட்டு போயிடும், பாவத்தில் விழுந்து போயிடுவாங்க. அதுல அநேகர் செத்து போவாங்க, நரகத்துக்கு நேரம் போய் விடுவாங்கன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாய் சபையில் எச்சரித்திருக்கிறார். ஒருவேளை யோசித்துப்பார் தேவ பிள்ளையே, உன் நிமித்தமாய் ஏதாவது பரிமளத்தை கெட்டு போயிருக்கா, நாரி போயிருக்கா, அல்லது ஒன்றுக்கு உதவாமல் அந்த தைலம் செத்து போய் கிடக்கா? யோசித்துப்பார். ஒரு அப்படின்னா எனக்கு கொடுக்கிறாங்க. இந்த நாள்ல இருந்து பரிமள தைலத்தை காப்பாற்ற சகோதரி, உங்கள் வீட்டுக்குள் காணப்படுகிற பரிமள தைலத்தை காப்பாற்ற இன்னும் ஒரு தருணத்தை கற்றவங்க தருகிறார். இங்க இருக்க இன்னும் ஒரு சான்ஸ், இப்ப கூட ஒரு சான்ஸ் வருது, செகண்ட் சான்ஸ். பரிமள தைலத்தை காப்பாற்ற ஒரு செகண்ட் சான்ஸ். நான் காப்பாற்றுறேன் பிரதர், நான் காப்பாற்றுறேன் பிரதர்ன்னு சொல்றது மாத்திரம் ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி நோக்கி பாருங்க. சொல்லுங்க, இயேசுவே பரிமள தைலத்தை, என்னுடைய பரிமள தைலத்தை, என் குடும்ப பரிமள தைலத்தை, எங்கள் திருச்சபை பரிமள தைலத்தை காப்பாற்ற என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, உண்மை உத்தமமான தைலக்காரனாக, மருத்துவனாக, காப்பாற்றுகிறவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த நாள் வரைக்கும், ஜனவரி 25 வரைக்கும் நான் தைலக்காரன் என்பதை மறந்திருந்தால், அதுல குறைவு பெற்றிருந்தால், அந்த அழைப்பில் தூரம் போயிருந்தால், அந்த அழைப்பு இழந்திருந்தால் என்னை மன்னித்தருளும். இன்றைக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறான். பரிமள தைலத்தை காப்பாற்றவும், பரிமள தைலத்தை காப்பாற்றவும், காப்பாற்றுகிற தைலக்காரனை இருக்கவும், காப்பாற்றுகிற தைலக்காரனை எச்சரிக்கவும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் பெருமையாக்குகிறேன் ஆண்டவரே. சரி, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை மன்னியும். பல நேரங்கள் தூங்கிட்டேன், பல நேரம் குருடனாய் மாறிட்டேன், பல நேரங்கள் கண் பிடுங்கப்பட்டவனாய் இருந்துட்டேன், கண் தெரியாத சிம்சோனை போல, கண் தெரியாத பர்த்திமையை போல, கண் பிடுங்கப்பட்ட சிம்சோனை போல, கண் இல்லாத மனுஷனை போல, அழுக்கோடு, துரும்போடு, மரக்கட்டையோடு நிறைந்த கண்களுடையவனாய் நான் இருந்துட்டாண்டே. என்னை மன்னியும். இந்த
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா. நம்ம ரொம்ப